வணக்கம்பா. ஸ்ரீபதி பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டின் முதல் பழங்குடியின பெண் சிவில் நீதிபதியை வந்து இப்போ வந்து தேர்வாயிருக்கிறாங்க. ஸோ இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்க வந்து ஏலகிரியில் வந்து அவங்க பள்ளிப்படிப்பை வந்து முடிச்சிருக்கிறாங்க. பள்ளிப்படிப்பை முடித்து இவங்க வந்து அங்கேயே வந்து அவங்க சட்டப்படிப்பை வந்து முடிச்சிருக்கிறாங்க. சட்டப்படிப்பை முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து திருமணம் ஆகிருக்குது. திருமணம் ஆகி ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட அந்த ஹார்ட் ஒர்க்கை வந்து அவங்க வந்து கைவிடவே இல்லை. நமக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு, நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து ஸ்டாப் பண்ணாமல் வந்து தொடர்ந்து வந்து அவங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் எஃபோர்ட் வந்து போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ அப்படி தான் நான் இந்த ஸ்ரீபதி அப்படி இந்த பெண்மணிக்கு வந்து அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்குது. ஸோ ஸ்ரீபதி பார்த்திங்க அப்படின்னா, அவங்களோட கணவர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உறுதுணையாகவே இருந்திருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி வந்து அவங்களுக்கு வந்து உறுதுணையாகவே இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு எல்லா வழியிலையும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்ரீபதி அவங்களுக்கு வந்து ஸ்ரீபதி பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் டேட்டும் அந்த பிரசவ டேட்டும் வந்து ஒரே டேட்லேயே வந்து வந்திருக்குது. ஸோ எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி இந்த பிரசவ டேட் வந்து கொஞ்சம் ஒரு அதிசயம், உலக அதிசயம்னு சொல்லுவாங்க இல்லைங்க. ஸோ அந்த அதிசயம் மாதிரி அந்த எக்ஸாம் டேட் வந்து அந்த பிரசவ டேட் வந்து அப்படியே கொஞ்சம் முன்னதாக வந்துருச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து குழந்தையே பிறந்துச்சு. ஸோ மறுநாளே அவங்க வந்து நமக்கு வந்து குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எந்த சூழ்நிலையும் அவங்க வந்து மனசை வந்து தளர விடவே இல்லை. ஸோ மனசை தளர விடாமல் அவங்க வந்து அந்த எக்ஸாமுக்கு வந்து அறிவுரை கேட்டிருக்காங்க. ஸோ டாக்டர்ஸ்கிட்ட நான் இந்த மாதிரி எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அறிவுரை கேட்டதுக்கப்புறம் அவங்க வந்து கணவரோட சென்னைக்கு வந்து அவங்க ஸ்ரீபதி அவங்க வந்து தேர்வு எழுத கிளம்பிட்டாங்க. ஸோ இப்படி தாங்க. ஸோ நம்ம வந்து என்ன தான் நமக்கு வந்து கடவுள் வந்து நமக்கு வந்து ஒரு நல்வழியும் கொடுத்துருப்பாரு, ஒரு கெட்ட வழியும் கொடுத்துருப்பாரு. ஸோ நம்ம தான் அந்த சரியான பாதையை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். ஸோ அப்படி தான் அந்த ஸ்ரீபதி அவங்க வந்து அவங்க சரியான பாதையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பயன்படுத்துறதுனால தான் இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டின் முதல் பழங்குடியின பெண் நீதிபதியை வந்து இப்போ வந்து தேர்வாயிருக்கிறாங்க. அவங்க வந்து நினச்சிருக்கலாம் நம்ம வந்து ஒரு பழங்குடியின பெண்மணி, நம்ம வந்து நம்ம வந்து ஒரு ஏழை நம்ம வந்து ஒரு ஏழை, ஸோ நம்ம வந்து எப்படி பாஸ் ஆகி நம்ம வந்து ஒரு நீதிபதி ஆக முடியும் அப்படின்னு வந்து அவங்க வந்து நினச்சிருக்கலாம். ஸோ அப்படிலாம் அவங்க வந்து நினைக்காம அவங்க வந்து என்ன சூழ்நிலை வந்தவரை அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை வந்து ஸ்ரீபதி அவங்க வந்து போட்டுகிட்டே இருந்திருக்கிறாங்க. அந்த ஹார்ட் ஒர்க் போட்டனால தான் அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ பெண்கள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, பெண்களுக்கு வந்து அதிக அளவு வந்து அந்த விமர்சனங்கள் எல்லாமே வந்து வரும். ஸோ பொதுவாகவே திருமணம் ஆனதுக்கப்புறம் அவங்க கனவு அப்படிங்கிறது ஒரு கனவாகவே போயிருக்கும். பெண்கள் எல்லாருக்குமே வந்து பொதுவாகவே கனவு அப்படிங்கிறது, கனவு லட்சியம் எல்லாமே வந்து இருக்கும் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ திருமணம் ஆனதுக்கப்புறம் அவங்களோட கனவு எல்லாமே கனவாகவே போயிடும். ஸோ அவங்களுக்கு வந்து உறுதுணையாக அவங்களோட கணவர் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணார் அப்படின்னா அவங்களோட அந்த முயற்சியை வந்து அவங்க வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து என்னோட சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து அவங்களோட என்ன சொல்கிறது, உங்களுக்கு என்ன முயற்சி இருக்குதோ, அவங்களுக்கு வந்து என்ன ஒரு ஆசை இருக்குதோ அதை வந்து நீங்கள் வந்து நிறைவேற்றி வைங்க. அதில் கிடைக்கிற ஒரு என்ன சொல்கிறது, கிடைக்கிற ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது வேறு எதுலேயும் கிடைக்க போகிறது இல்லை. சரிங்களா? ஸ்ரீபதி சாரிங்க, ஏதோ பேச வந்துட்டேன். ஆனால் நான் பேசின வரைக்கும் எல்லாமே உண்மை தான். ஆனால் நான் பேசின வரைக்கும் எல்லாமே உண்மை தான். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில்